டாப் ஃபோர் எனக்கு தெரிஞ்சு இப்ப இப்ப ஆர்சிபி, பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஜிடி. ஆர்சிபி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க சார். இப்ப ஏசலுட்டோட இன்ஜுரியால இப்ப அது ஒரு டிராபேக்கா இருக்குமா சார் அவர் டீம்ல இல்லாத ஆர்சிபிக்கு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சால்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி வந்திருக்கு. அவருக்கு வந்த ரீப்ளேஸ்மெண்ட் நல்ல வேளை செட் ஆயிட்டாரு. ஆமா சார். அதே மாதிரி ஹேசல்வுட்டுக்கு வர ரீப்ளேஸ்மெண்ட் லுங்கி எங்கடி வந்து ரொம்ப ரன் கன்சிட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. சார் இப்ப வந்து எம்ஐ வந்து தொடர் வெற்றியில இருக்காங்க சார். இப்ப அடுத்து அவங்க ஆட போறத பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான டீம், ஃபார்ம்ல இருக்க டீம். உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி கேக் வாக். பட் எம்ஐங்கிற அந்த டீமை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெலுக்கு வந்து எதாவது அடிபட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அது பஞ்சாபுக்கு நல்லது. அதனால இப்ப வந்து எம்ஐ பத்தியும் சிஎஸ்கே பத்தியும் பேச்சு தான் அதிகமா இருக்கும். ஆர்சிபி கப்பு அடிக்காட்டா கூட அவங்களுக்கு ஃபேன் பேஸ் எக்கச்சக்கமா இருக்கு. சிட்டியில தான் 4 தமிழன் ஆடுறாங்க, 4 சென்னை பிளேயர்ஸ் ஆடுறாங்க. நம்ம பேசுறோமா அத? நம்ம யாருமே திருப்பி பேசுறது இல்ல சிஎஸ்கே சார். தான் பேசுறோம், திருப்பி ஆர்சிபி பேசுறோம், மும்பை இந்தியன்ஸ் பேசுறோம். ரோஹித் சர்மா வந்து இந்த இம்பாக்ட்ல தான் சார் வராரு. அவர் ஃபீல்ட்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்குமோ எம்ஐ? ஃபேன் பேஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆமா அந்த சார். அந்த பிரான்ச்சைசிக்கு உண்டான ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோஹித் சர்மாங்கிறத விட மும்பை இந்தியன்ஸ்ங்கிற அந்த பிராண்ட் தான் முக்கியம். அந்த 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 டீம் தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த மும்பை இந்தியன்ஸ்ங்கிற பேர்ல இருக்கிற பவர் தான் அவங்களுக்கு முக்கியம். எஃப்டி லைஃப் ஸ்டைல் யூஎஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் ரமேஷ் சார் கிட்ட தான் நம்ம பேச போறோம். ஹாய் சார். ஹாய் ஹாய் சார் இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து டாப் 4 யாரு சார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டாப் ஃபோர் எனக்கு தெரிஞ்சு இப்ப இப்ப டாப் ஃபோர்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஆர்சிபி, பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஜிடி. இப்ப பாத்தீங்கன்னா வந்து கேகேஆர் கூட நேத்து மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கே சார். கேகேஆர் ஆல்ரெடி 11 மேட்ச் ஆடிட்டாங்கப்பா. இன்னும் 3 தாங்க இருக்கு அவங்களுக்கு. அந்த இப்ப அந்த 3ல அவங்க ஆட வேண்டியது வந்து இன்னும் சிஎஸ்கே கிட்ட ஒண்ணு இருக்கு, எஸ்ஆர்ஹெச் ஒண்ணு இருக்கு, ஆர்சிபி கிட்ட ஒண்ணு இருக்கு. ஆமா சார். எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் என்னதான் தோத்துட்டு லாஸ்ட்ல இருந்தா கூட அவர் ஒரு ஃபார்மிடபிள் டீம். அது திடீர்னு கைப்பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதனால அவங்கள நம்ப முடியாது. அண்ட் ஆர்சிபி கேட்க வேண்டாம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க இப்போ. அவங்க கிட்ட ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்க மீதி இருக்கிற 3 மேட்ச்ல 2 மேட்ச் அட்லீஸ்ட் 1.5 மேட்ச் ரொம்ப கஷ்டமா இருக்கிற பட்சத்துல ஈவன் அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சானா கூட அவங்க 15க்கு தான் வர முடியும் பாயிண்ட். அதனால கேகேஆர் வந்து டு மேக் இட் டு த லாஸ்ட் ஃபோர்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரொம்ப. அதுக்கப்புறம் ரொம்ப அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கும். கம்ஃபர்டபுளா வர மாதிரி நிலைமை இல்லை. ஆர்சிபி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க சார். இப்ப ஏசலுட்டோட இன்ஜுரியால இப்ப அது ஒரு டிராபேக்கா இருக்குமா சார் அவர் டீம்ல இல்லாத ஆர்சிபிக்கு? ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் 11 ஆடிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். சால்ட்டோட இன்ஜுரியில வந்து இப்ப ஜேக்கப் பெத்தல் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாசா பண்ணிட்டு இருக்காரு சார். அந்த மாதிரி லுங்கிங்கிடி வந்து அவங்களுக்கு இம்பாக்டா இருப்பாரா ஏசலுட்டோட இடத்துல? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அஜய். அவங்க வந்து சால்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஹேசல்வுட் வரைக்கும் அவங்களோட 11 பர்ஃபெக்டா இருந்தது. அதனால அவங்க எந்த எந்த தடங்களும் இல்லாம அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சால்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி வந்திருக்கு. அவருக்கு வந்த ரீப்ளேஸ்மெண்ட் நல்ல வேளை செட் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஹேசல்வுட்டுக்கு வர ரீப்ளேஸ்மெண்ட் லுங்கி எங்கடி வந்து ரொம்ப ரன் கன்சிட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. நீங்க அதனால ஹேசல்வுட்டுக்கு ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் அவர் இருப்பாராங்கிறது தெரியாது. இப்ப இருக்கிற நிலவரம் படி ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் அவங்களோட போலிங் டிபார்ட்மெண்ட்ல நடந்தாலும் ஒரு ஒரு சின்ன மாற்றம் அவங்க கிட்ட இருக்கும். இப்ப இது வரைக்கும் நடந்த அந்த மொமெண்டம் வந்து ஒரு 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 சின்ன தடங்கள் வந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் நிச்சயம். நாங்க இது வரைக்கும் அடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்க முடியாது. ஹேசல்வுட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஜெய். சார் இப்ப வந்து எம்ஐ வந்து தொடர் வெற்றியில இருக்காங்க சார். ஏன்னா அவங்க இப்ப ஜெயிச்ச எல்லா டீமும் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தவிர பெருசா ஃபார்ம்ல இல்லாத டீம் தான் சார் ஜெயிச்சே வந்தாங்க. இப்ப அடுத்து அவங்க ஆட போறத பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான டீம், ஃபார்ம்ல இருக்க டீம். இப்ப அவங்க இதே வின்னிங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா? எம்ஐக்கு வந்து இன்னும் அவங்க ஆட வேண்டியது வந்து ஜிடி ஆடணும், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடணும் அண்ட் பஞ்சாப் ஆடணும். ஜிடி அண்ட் பஞ்சாப் சாலிட் டீம்ஸ். நீங்க கேட்கறது நல்ல கரெக்டான கேள்விதான். அவங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி கேக் வாக். எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணணும். பட் எம்ஐங்கிற அந்த டீமை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க, எப்படியாவது மேனேஜ் பண்ணுவாங்க, வந்துருவாங்க போருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் இது இருக்க எம்ஐக்குன்னு ஒரு பினிஷரே இல்ல சார். இப்ப பினிஷிங் இல்லாத குறை தெரியாத மாதிரி தான் டீம்ல இருக்கு. ஆனா இந்த அப்கமிங் 3 மேட்சஸ்ல பினிஷர் தேவைப்படுமா உங்களுக்கு? இல்ல, தேவைப்பட்டதுன்னா கூட உங்களுக்கு பினிஷர் இல்லங்கிறது இது வரைக்கும் தேவைப்படல.
அதனால உங்களுக்கு தெரியல. தேவைப்படும் ஏன்னா போது அந்த பினிஷர் வரலாமே, உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் நம்ம? அதான் சார் இப்ப அடுத்து வர அந்த 3 டீமோட போலிங் லைனப்ப பார்த்தா எண்டிங்ல ஒரு ஃபினிஷர் தேவைப்படுற மாதிரி தான் இருக்கு. அதனால கேக்குறேன். இது வரைக்கும் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணுவாங்களா? அப்படி வந்து பினிஷருங்கிற மாதிரி தனியா ஒரு 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 ஸ்லாட்டை மட்டும் எடுத்து பேசுறதுல அர்த்தம் இல்லை ஜெய். அந்த ரெண்டு ரெண்டு டீம் ரொம்ப ஸ்ட்ராங் டீம், அவங்களோட ஆப்போனன்ட்ஸ். இன்னும் ஆட போற 3ல 2 ரொம்ப ஸ்ட்ராங், இன்க்ளூடிங் நீங்க டெல்லியும் அதுல சேர்க்கணும் அப்படின்னா 3மே ஸ்ட்ராங் டீம்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப கடுமையா உழைச்சுதான் அந்த 3ல அட்லீஸ்ட் 2வது ஜெயிச்சாதான் அவங்க பிளே ஆஃப் போக முடியும். பட் எனக்கு என்னமோ அவங்க மும்பை இந்தியன்ஸ் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. அதுதான் நான் சொல்றேன். கஷ்டம் தான், நீங்க கேட்கறது கரெக்ட் தான். இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுல உங்களுக்கு எந்த யங்ஸ்டர் சார் எந்த யங்ஸ்டர் பெர்ஃபார்ம் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இது பாருங்களேன், இது வந்து நான் போன தடவை அப்படிதான் இந்த மயங்க் யாதவ் வரும்போது எல்லாரும் ஆவுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சென்சேஷனல் போலர் இந்தியாவுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த ஒரு வருஷம் தான் தாங்குது பாருங்க. இப்போ நீங்க சூரிய வன்ஷி கூட நீங்க பாத்தீங்கன்னா, வைபவ் சூரிய வன்ஷி கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டூ மச் ஆஃப் பிரஷர் அவங்க மேல நம்ம போடுறோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது உடனே ஒரு மேட்ச் அடிச்ச உடனே அவங்களை தூக்கி பெரிய இவர் வந்து ஜூனியர் டெண்டுல்கர், இவர் வந்து டெண்டுல்கரை சாப்பிடுவாரு, கோலி எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுவாரு, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி என்னெல்லாமா பண்ணி ஏத்தி விட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டாருன்னு வைங்க. ஆயிட்டாரு. இப்ப பாக்குறோம்ல, 2 மேட்ச் கன்சிகூட்டிவா ஃபெயில் ஆயிட்டாரு. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யங்ஸ்டருக்கு வந்து ஒரு டிஜெக்ஷன் வந்துடும் மனசுக்குள்ள. ஐயோ நம்ம வந்து இந்த லீக்ல இல்லையோ, நம்ம இன்னும் வளரணுமோ அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள அந்த இது மைண்ட் செட் வந்துச்சுன்னா அவங்களால பரிமளிக்க முடியாது. ஸோ தேவையில்லாத ப்ரெஷர் அவங்க மேல போட வேண்டாம். பட் ஹேவிங் செட் தட், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, சூரியவன்ஷி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி விக்னேஷ் புத்தூர் லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஐ எம் மோர் இம்ப்ரெஸ்ட் வித் ஷேக் ரஷீத். ஷேக் ரஷீத் வந்து எனக்கு என் கண்ணுக்கு ரொம்ப காம்பாக்ட் பிளேயரா தெரியுறாரு. பெரிய ரன்ஸ் இது வரைக்கும் அடிக்கல, அவுட்ஸ்டாண்டிங்கா ஸ்கோர் பண்ணல, ரொம்ப நல்ல பிளேயரா என் கண்ணுக்கு தெரியுறாரு. சார் இப்போ டிசி டீம் பாத்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் பெர்ஃபார்ம் பண்ணாதான் வந்து கேஎல் ராகுல் பெர்ஃபார்ம் பண்ணா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அவர் பெர்ஃபார்ம் பண்ணா தோக்குற மாதிரி இருக்கு சார். இப்ப கேஎல் ராகுல் ஃபார்முக்கு வந்தாதான் அவங்க நம்பர் 4ல கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்களா? கேஎல் ராகுல் பேட்டிங்ல, போலிங்ல ஸ்டார்க்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா டிசி ஜெயிக்கிறது கஷ்டம். போலிங்ல அதை கண்டெயின் பண்றதுக்கோ, இல்ல அந்த ஆப்போனன்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா கண்டெயின் பண்றதுக்கோ, இல்ல சேஸ் பண்ணும்போது கண்டெயின் பண்றதுக்கோ ஸ்டார்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு டிசி பரிமளிக்க முடியும். இல்லைன்னா டிசிக்கு ரொம்ப கஷ்டம். அதோட இல்லாம டிசிக்கு வந்து இன்னும் அவங்க ஆட போறது வந்து பஞ்சாப் ஆடணும், குஜராத் ஆடணும், எம்ஐ ஆடணும், கிடையாது. கடமை டீம் டிசிக்கெல்லாம் சான்ஸே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். சார் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் சார். பஞ்சாப் கிங்ஸோட போலிங் லைனப் வந்து சூப்பரா இருக்கு சார். ஆனா அவங்களுக்கே வந்து இப்ப மேக்ஸ்வெலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செட் ஆகுது. ஸ்டாயினிஸ் மாத்தினாங்க, இங்கிலீஷ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த சேஞ்சஸ்னால அவங்களுக்கு எதனா பெர்ஃபார்மன்ஸ், எதனா டீம் பெர்ஃபார்மன்ஸ் உடையும் நினைக்கிறீங்களா? ஸ்டாயினிஸ் அண்ட் மேக்ஸ்வெலுக்கு வந்து எதாவது அடிபட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அது பஞ்சாபுக்கு நல்லது. முக்கியமா மேக்ஸ்வெல் ஆடலைன்னா பஞ்சாபுக்கு நல்லது. மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாயினிஸ் எப்படின்னா அவங்களுடைய அது வந்து அந்த பெருங்காய டப்பா வாசம் இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கோம். உள்ள பெருங்காயம் அவங்க இருக்கிறது வந்து அவங்கள டீம்ல நீங்க எடுக்கணுங்கிற கம்பல்ஷன் இருக்கும், ஆடணுங்கிற டெம்டேஷன் இருக்கும். பட் அவங்க மூலமா பெரிய ரிட்டர்ன்ஸ் ஒண்ணு இருந்தது இல்ல. எக்ஸப்ட் எங்கேயோ ஒண்ணு அத்தி பூத்தா மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வரலாமே தவிர கன்சிஸ்டன்சில அவங்க கிட்ட கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அடிபட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அது பஞ்சாபுக்கு நல்லதா தான் அமையும். ஒரு செஞ்சுரி அடிச்ச சூரியவன்ஷி அப்படி பேசினாங்க சார். இப்ப கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க அந்த பஞ்சாபோட ஓப்பனர்ஸை பத்தி யாருமே பேசல சார். அதனாலதான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா சாய் சுஷனும் அதே கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் வெளியில தெரியாது, ஆனா பெட்சிம்ரன் வெளியவே தெரியல சார். எக்ஸப்ட் நடுவில் ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் ஃபெயில் ஆனாத தவிர நல்லா ஆடிட்டு வர்றாரு. அவங்களோட 1, 2, 3, 4 ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் அதை பத்தி யாரும் ஜாஸ்தி பேசுறது இல்ல. இந்த வாட்டி அவங்க டிராபி அடிச்சாங்கன்னா சைலண்டா அடிக்க போறவங்க அவங்களா இருப்பாங்க. டிராபி அடிச்சாங்கன்னா ஒரு தடவை இதெல்லாம் எப்படின்னா ஜெய், நீங்க அதிகமா எதை பத்தி பேசுவீங்க அப்படின்னா ஒரு காய்ச்ச மரத்துல தானே கல்லெட்டப்படும். அதனால இப்ப வந்து எம்ஐ பத்தியும் சிஎஸ்கே பத்தியும் பேச்சு தான் அதிகமா இருக்கும். ஆர்சிபி கப்பு அடிக்காட்டா கூட அவங்களுக்கு ஃபேன் பேஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால அவங்கள பத்தி பேச்சு அதிகமா இருக்கும். மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா ஜீவன் ஜிடி பாருங்க, ஜிடியோட ஓப்பனிங்
பிரமாதமா ம். ஆடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, சாய் சுதர்ஷன் அண்ட் கில் ஓப்பனிங் மேட்ச் பை ஆமா மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம பேசுறதே கிடையாது அதை பத்தி ஜாஸ்தி. இத்தனைக்கும் ஆமா இத்தனை சென்னையில நம்மளே பேசுறது இல்ல. அந்த டீம்ல ம் ஜிடில தான் 4 தமிழன் ஆடுறாங்க, 4 சென்னை பிளேயர்ஸ் ஆடுறாங்க. நம்ம ம் பேசுறோமா அத? நம்ம யாருமே திருப்பி பேசுறது சிஎஸ்கே இல்ல சார். தான் பேசுறோம், திருப்பி ஆர்சிபி பேசுறோம், மும்பை இந்தியன்ஸ் பேசுறோம். ஜிடி பத்தி ம் கூட பேசுறது இல்லையே நம்ம. இப்ப நிறைய டீம்ல பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்ப சிஎஸ்கே சைடு எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யங்ஸ்டர்ஸ்க்கு பெருசா வாய்ப்பே கொடுக்கல அவங்க. மேட்ச் ஒண்ணுன்னா தோக்க தான் வந்து புது புது பிளேயர்லாம் இனிஷியேட் பண்ணலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப அவங்க பெர்ஃபார்ம் பண்றத பார்த்து இது முன்னாடியே பண்ணிருக்கலாமோன்னு இப்ப அவங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா இவங்க பிக் லாஸ், இது பிக் மிஸ்டேக்கா இருக்குமா சார்? ஆமாமா, டெஃபினட்டா பிக் மிஸ்டேக் தான். See, இப்ப இந்த வருஷம் வருங்க, அவ்வளவுதான், போயாச்சு. இனிமே சிஎஸ்கே ஆமா பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அது செத்பாம்பு, அதை போட்டு அடிச்சிட்டு இருக்க வேண்டாம். ஆனா அடுத்த ம் அடுத்த வருஷம் அது உயிர் பெற்று ஒரு நல்ல சீரி வரும். அதுக்கு ம் அதுக்கு ஒரு ட்ரையல் தான் இந்த வருஷம் அவங்க பார்த்ததுலாம். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர்லாம் வச்சு ஒன்னும் நடக்காது. சின்ன பசங்க கிட்ட தான் போய் ஆகணும். ஆக்சுவலா சிஎஸ்கே கிட்ட இருந்த ப்ராப்ளம் என்னன்னா ஜெய், அவங்களுக்கு வந்து இந்த ம் கேம் எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிருக்குங்கிறதே அவங்களுக்கு அதை பத்தியே அவங்களுக்கு தெரியல. ம் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லணும், அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். தெரியாமலே இருந்திருக்காங்க அவங்க. ம் அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் 20 ஓவர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் ஒரு 14 வயசு பையன் ஏறி வந்து 6 அடிக்கிறான். ம் ஓகே, இன்னைக்கு கேம் அந்த அளவுக்கு இவால்வ் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு. பட் சிஎஸ்கே நீங்க பார்த்தா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. 5 வருஷமா 10 வருஷமா எப்படி ஆடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. அவங்க இவால்வ் ஆகவே இல்லை. இன்னைக்கு ம் கேமுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி இவங்க பர்ஃபார்மன்ஸ் வரல. இப்ப கத்துட்டு ம் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து வெளியே போய் தேடி கத்துக்கணும்னு இல்ல, இவங்களுக்கு அகைன்ஸ்டா ம் ஆடின டீமே இவங்க கிட்ட காமிச்சிருக்காங்க. ம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா, T20 கேம்லாம் இப்ப மாறிடுச்சு. பேட் எல்லாம் எக்கச்சக்கமா மாறி வந்திருக்கு, ஸ்ட்ரோக் மேக்கிங்லாம் பயங்கரமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்களுக்கு எதிர்க்கே டெமோ பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. இதுல இருந்து இவங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டு அடுத்த சீசன்ல இவங்க கிட்ட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உள்ள போட்டு அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களை அடிக்கிற மாதிரி கொண்டு ம் வந்தாங்கன்னா வயநாட்டு அடுத்த வருஷம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிஎஸ்கே எல்லாம் வந்து முடிஞ்சு போற டீமே கிடையாதுங்க. அது வந்து பெனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி ம் உயிர் எடுத்து வரும் வேற உருவத்துல. ரோஹித் சர்மா வந்து இந்த இம்பாக்ட்ல தான் சார் வராரு. அவர் ஃபீல்ட்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்குமோ எம்ஐ? அவர் ஃபீல்ட்ல இருந்தா அக்ரெசிவா இருக்கும், பட் அவர்கிட்ட கேப்டன்சி இல்லையே, அதனால அவர் ஃபீல்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இல்ல சார், கேப்டன்சி இல்லனாலும் டக் அவுட்ல இருந்து ஐடியாஸ் குடுக்குறாரு. அத ஃபீல்ட்ல இருந்து குடுக்கலாம்ல. அது எதனால சார் அது அவர் அந்த மாதிரி இருக்காரு? இல்ல அவர் இல்லைங்க, இல்ல இல்ல மேனேஜ்மெண்ட் அப்படி நம்ம பண்றாங்க. டீம் அவர் மேனேஜ்மெண்ட் எதுக்கு சார் அப்படி பண்றாங்க? ஃபேன் பேஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆமா அந்த சார். அந்த பிரான்ச்சைசிக்கு உண்டான ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, ஒரு பிராண்ட் ம் வேல்யூ இருக்கு. அந்த ஓகே சார். பிராண்ட் வேல்யூ வந்து எந்த காரணத்துக்கும் அந்த ஓனர்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, பிளேயர்ஸை விட அவங்களுடைய பிரான்ச்சைசி. இப்ப வந்து உதாரணத்துக்கு நீட்டா பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோஹித் சர்மாங்கிறத விட மும்பை இந்தியன்ஸுங்கிற அந்த பிராண்ட் தான் முக்கியம். அந்த அந்த ம் அந்த டீம் தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த மும்பை இந்தியன்ஸுங்கிற பேர்ல இருக்கிற பவர் தான் அவங்களுக்கு முக்கியம். அதே ம் மாதிரி ஆர்சிபின்னு எடுத்தீங்கன்னா கோலிங்கிற அந்த இமேஜ் தான் முக்கியம். சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா தோனிங்கிற அந்த இமேஜ் தான் முக்கியம். அதனாலதான் 43 வயசுல கூட அவர் ஆடுறாரு, அவர் ஆட ம் வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ. அது அந்த வேல்யூவை விடுறதுக்கு எந்த டீம் எந்த பிரான்ச்சைஸும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அது அந்த அந்த பிராண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது முதல் போட்டிருக்காங்க. அது மூலமா வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இன்னும் வர்றதுக்கு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால கூட வச்சுக்கிறாங்க. சோ இதை நீங்க பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்படி பண்றாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோலி எடுத்துக்கோங்களேன். இந்த கோலி ம் வந்து ஆர்சிபில இருந்து ஒருவேளை இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அல்ல 5 வருஷம் down the line அவர் வந்து ரிட்டையர் ஆகி போறாருன்னு வைங்களேன். கோலி வந்து ஆர்சிபில இருந்து டீம்ல இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஆர்சிபிக்கு இருக்கிற அந்த ஃபேன் இருக்குமா, ஃபேன் பேஸ் இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? டவுட் தான் சார். குறையும். ஆமா சார். அதாவது இப்ப ஏன்னா இருக்கிறத விட குறையும். இதுல ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சில டிராப் பண்ணும் போதே ஃபேன் பேஸோட நான் வரேன் அக்ரேஷன் அப்புறம் தெரிஞ்சது சார். நான் அப்புறம் வரேன். நீங்க ஆ நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு ஓடாதீங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு வாங்க. ஓகே ஓகே சார். கோலி ஆர்சிபில இல்லைன்னா ஆர்சிபிக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் இப்படியே இருக்குமா? இருக்காது சார், குறையும் சார். இருக்காது. நாளைக்கு தோனி இல்லைன்னா சிஎஸ்கேக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது சார்.
அதே மாதிரி ரோஹித் சர்மா இல்லாட்டாலும் ஃபேன் பேஸ் எம்ஐக்கு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னு இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. ஓகே சார். அந்த மாதிரி ஃபேன் பேஸ் இறங்குறத அந்த பிரான்சைஸ் அந்த ரிலையன்ஸ் குரூப் விரும்பல. எந்த காரணத்தை கொண்டும் மும்பை இந்தியன்ஸ்ங்கிற அந்த பிராண்ட் நேமுக்கு அந்த மவுசு குறையக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த பிளேயருக்காகவும் என் பேர் என்னோட பிரான்சைஸோட பிராண்ட் பேர் கெடுக்க குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ரோஹித் சர்மா இன்னும் லீட் பண்ணிட்டு இருக்காரு, கேப்டனாவே இருக்காருன்னு அவர் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாருன்னா அடுத்த நாள்ல இருந்து ஒரு புது கேப்டன் தேடிட்டு போகும்போது ஃபேன் பேஸ் இறங்கும்ல. ஆமா சார், நிச்சயமா இறங்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா அவரை படிப்படியா அவரை இறக்குறாங்க. முதல்ல அவர்கிட்ட இருந்து கேப்டன்சி எடுத்தாங்க. கேப்டன்சி எடுத்து ஒரு சீசன் ஆடினாரு. இந்த சீசன் ஆரம்பத்துல ஒரு 2-3 மேட்ச் பாண்டியா கேப்டன்சில ஆடுற மாதிரி உள்ள இருந்தாரு. அப்புறம் மெதுவா அவரை இம்பாக்ட் பிளேயரா இறக்குறாங்க.